சங்கட அப்படின்னா கஷ்டங்கள், ஹர அப்படின்னா அழித்தல். கஷ்டங்களை அழிக்கும் சதுர்த்தி அப்படிங்கிறது பொருள். அதாவது இந்த நல்ல நாள்ல விரதம் இருந்தோம்னா, நம்முடைய இன்னல்கள்லாம் நீங்குதுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும்ல. அது என்னன்னு பார்த்தோம்னா, வசிஷ்டருடைய பரம்பரையில வந்தவர் தான் பரத்வாஜ முனிவர். அவரு ஒரு தடவ நர்மதி நதிக்கரையில தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு அழகான பொண்ண பார்த்து மயங்கி, அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு அவந்தி நகருக்கு போய் இல்லறம் நடத்த ஆரம்பிச்சாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் மகன் பிறந்தாரு. அந்த மங்கை தேவலோக பெண்ணாக இருந்ததுனால, குழந்தைய தான் கூட கூட்டிட்டு போகாம, பூலோகத்திலேயே விட்டுட்டு வானுலகம் போயிட்டாங்க. அதே மாரி பரத்வாஜ முனிவரும் அவந்தி நகர்ல அந்த குழந்தைய விட்டுட்டு அவரும் தவம் செய்ய போயிட்டாரு. இந்த குழந்தைய பூமாதேவி எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தையுடைய உடம்பு அக்னி போல செந்நிறமாக மின்னியதால அங்காரகன் என்று பெயர் வைத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அங்காரகனுக்கு ஒரு 7 வயது இருக்கும்போது பூமாதேவியை பார்த்து, அம்மா எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, என்னை அப்பா கிட்ட கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி பூமாதேவியும் பரத்வாஜ முனிவர் கிட்ட கூட்டிட்டு போய், இதுதான் உங்களுடைய மகன், ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, பரத்வாஜ முனிவரும் அங்காரகனை ரொம்ப சந்தோஷத்தோட ஏத்துக்கிட்டு அங்காரகனுக்கு எல்லா கலைகள்லையுமே பயிற்சி கொடுத்தாங்க. அந்த குழந்தையும் ரொம்பவே தேர்ச்சி பெற்றுட்டு வந்தாங்க. ஒரு சமயத்துல அங்காரகன் அப்பாவை பார்த்து, அப்பா நான் உலகத்துல இருக்க எல்லா கலைகள்லையுமே சிறந்து விளங்கணும், நான் ரொம்ப சிறப்பானவனா இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டப்போ, பரத்வாஜ முனிவர், நீ விநாயக பெருமானை நினைச்சு தவம் செய், கண்டிப்பா நீ உலகத்துல இருக்க எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்குவ, அது மட்டும் இல்லாம நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அங்காரகனும் அவந்தி நகருக்கு பக்கத்துல இருக்க காட்டுல தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. வருஷங்கள் பல ஓடின. இவர் செஞ்ச தவத்தினால மாசி மாதம் சதுர்த்தி திதி சந்திரோதயம் இரவுல விநாயக பெருமான் காட்சி கொடுத்தாரு. அங்காரகன் செய்த தவத்தால ரொம்பவே சந்தோஷப்பட்ட விநாயக பெருமான், நீ செய்த தவத்துல நான் ரொம்பவே ஈர்க்கப்பட்டேன், நீ எத்தனை வரம் வேணும்னாலும் கேளு, என்ன வரம் வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் எல்லா கலைகள்லையுமே சிறந்து விளங்கணும், அதே மாதிரி சர்வமங்கள மூர்த்தியா பார்த்த உங்களால நான் மங்களன் ஆனேன், அதனால எல்லாருமே என்ன மங்களமூர்த்தியா பார்க்கணும், தேவர்கள் அருந்திய அமிர்தத்தை நான் சாப்பிட்டு அமரன் ஆகணும், அதே மாதிரி என்னை தேடி வர்ற மக்கள் எல்லாருக்குமே செல்வங்களை வாரி கொடுக்கும் விதமா நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கிரகமா என்னை மாத்துங்க, அது மட்டும் இல்லாம இந்த நல்ல நாள் ஒரு கொண்டாட்டமா இருக்கணும், இந்த நல்ல நாள்ல யார் யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு வரத்தை கேட்டு வாங்கினாங்க. வரங்கள் பெற்ற அங்காரகன் தான் செவ்வாய் பகவான். அதனாலதான் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம பூஜை செஞ்சோம்னா விநாயக பெருமான் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தவிடுபொடி ஆக்கிடுவாரு.